இங்கே பாருங்க போட் வந்துட்டு எல்லாரும் வந்து போய் நம்ம வந்து மீனை வேண்டுறதுக்கு இது லூத் மாதா என்ற ஆலயம். இது வந்து ஐயாண்ட 4 தலைமுறை வீடா இருக்குது. உயிரோட வந்து பலம் இங்கே வந்துடுறீங்களா? முரல் வந்து ஆட்கள் வேண்டி கொண்டு நிற்கிறேன். இது வந்து உங்களுக்கு தெரியும், இந்த படகுகள் வந்து படகு போட்டியில் உழவு பிரச்சனை அப்போ போய் உங்களுக்கு கிடைக்கல, அவ்வளோதான் போட்டி பருத்துரா கட்டக்காடு இந்த சைட் இங்கே பாருங்க எப்படி போட்டை தூக்கி வருதுன்னா அவ்வளோதுக்கு வந்து காற்று அரைக்கு போட்டு இப்போ இந்த இங்கே 7:30 வந்துடுவீங்க கரைக்கு. வணக்கம் ராவலே, நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் மிகவும் பிரபலியமான இடமான மாதகரில் நிற்கிறோம். மாதகரில் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் என்றாலே உங்களுக்கு தெரியும் இந்த லூர்த்து அன்னையின் திருவிழா, அதோட இங்கே மிகப்பெரிய படகோட்ட போட்டியும் இங்கே நடக்கிறது. அதோட மட்டுமில்லை இந்த மாசி மாதம் என்றாலே இந்த முரல் இங்கே மிகவும் ஒரு பிரபலியமானது. அதை முன்னிட்டு இந்த காலையில் அமைய போகுது. யாரும் சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் ஒரு காலையில் உங்களுக்கு வந்து இருக்கும். தொடர்ந்து பார்ப்போம் இங்கே முரல் இப்போ என்ன விழா போகுது, எப்படி இந்த முரலில் கஷ்டப்பட்டு பிடிக்கணும் மட்டும் இந்த காலையில் வரப்போகுது. தொடர்ந்து பாருங்க இந்த முரல் வேட்டையை பற்றி. உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் மாதகள் எவ்வளோ ஒரு பிரபலியமான இடம்னு சொல்லி. அந்த பிரபலியமான இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கெவி திருவிழா நடக்கிறது. அது வந்து ஒரு வருஷத்தில் ஒரு கத்தான் நடக்கும். அதுவும் மாதா வந்து காய்ச்சி அழிச்சா தினத்தை முன்னிட்டு இதிலெல்லாம் வந்து லைட் எல்லாம் இப்போ நிப்பாட்டியாச்சு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பிரம்மாண்ட படகு போட்டி ஒன்று நடக்கும். அந்த படகு போட்டியெல்லாம் இப்போ நிறைவடைஞ்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் இந்த மாதங்களில் மிகவும் ஒரு பிரபலியமான ஒரு மீன் இந்த முரல். அந்த முரல் வேட்டை தான் இப்போ நடக்குது. அதை நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இதில் பாருங்க இந்த மாதங்கள் கரையிலையும் இப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த மாதங்கள் வந்து விவசாயம், மீன்பிடி போன்ற தொழில்கள் வந்து இங்கே ஒரு பிரபலியமாக செய்யப்படுற தொழில். இந்த வலுப்பெல்லாம் கலட்டி கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்குது. இதெல்லாம் சேர்ச்சிகள் இருக்குது பாருங்க, எப்படி இந்த வடிவாக இருக்குன்னு சொல்லி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நுணாசா கோயிலுக்கு போகிற சந்தி தான் இந்த சந்தி. நுணாசா முருகனும் ஒரு பிரபல்யமான ஒரு ஆலயம். பாருங்க இதில் ஒரு கூட ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தி. இந்த சந்தியால் வலது பக்கம் போனால் கீரிமலை போகலாம், அப்படியே பருத்திரமட்டை போகலாம், இதால் வந்து பொன்னாளைக்கு போகலாம் இடது கை பக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா முரல் வந்து கடலுக்கு பிடிக்க போகிறதுக்கு லேட் ஆகுன்றதால நாங்கள் இப்போ இந்த லூத் மாதா ஆலயத்துக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம். அதாவது தேவாலயத்துக்கு. அங்கே போய் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மின் கும்பல்கள் இன்னும் கலட்டப்படையில் எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ஆலயத்தை பார்க்கவே. இது லூத் மாதா என்ற ஆலயம். அதாவது இது வந்து தேவாலயமாக இல்லை, இது வந்து இயேசுநாதர் வந்து அந்த சிலுவையில் அரைஞ்சதை வந்து ஒரு கூறுமுகமாக தான் இந்த இடத்துல வந்து செய்திருக்க வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இந்த இடத்துல வந்தாலே ஒரு அமைதி நிலவும். அந்த பத்தி மாதிரி இருந்து வழிபடத்தவே சோனு சும்மா வந்தாலே. இரவில் ஆலயத்தை வழிபடுறதுக்கு வந்து கொண்டிருக்கிற மக்கள். இந்த ஆலயத்துக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவில் ஒரு மாதா சுருவம் வச்சுருக்குது. அது வந்து ஒரு பார்க்கவே ஆசையாக இருக்கும் அந்த இடத்துல போய் நிற்க. நாங்கள் அங்கே தான் போய்கொண்டிருக்கிறோம். இதில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கணும். இது வந்து உங்களுக்கு தெரியும், இந்த படகுகள் வந்து படகு போட்டியில் உழவு காற்றுன்ற தாக்கம் இருந்தான்னு சொல்லி, அதே மாதிரி இப்போ காற்றுன தாக்கம் இங்கே இருக்குது. அதால் வந்து இப்போ படகுகள் நேரம் போவதெல்லாம் தெரியாது. இது கடல்கள் நல்லா போகலாம். அது அலை வந்து பார்த்திங்கன்னா கரையை முட்டும் போது தான் அதில் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதே மாதிரி தான் அந்த இந்தியா ராமேஸ்வரத்தில் போடணும் பார்க்க ஆசையாக இருக்கிறது. அதே மாதிரி தான் நான் கணக்கு வீடியோ உங்களுக்கு காட்டியிருப்பேன். இது வந்து இந்த டித்வா புயலால் வந்து சேதமுற்றிருந்தது. அதுவும் உங்கள் இந்த காலில் பார்த்துருப்பீங்கள்.
இங்கே பாருங்க, இது வந்து ஜால முதல் சுற்றி கும்பிடலாம். இந்த மாதான சுருவத்தை இப்படியே போயிட்டு இந்த ரவுண்ட் அடித்து இப்படியே சுற்றி கும்பிடலாம். ஆனால் இப்போ நடந்துன்னு சொன்னால் இந்த டிட்வாப்பில் இதெல்லாம் சேதமானதால் இப்போ அங்கால போக முடியாது. இப்போ மாதாண்ட பின்பக்கம் தான் இதெல்லாம் பார்க்க முடியும். பாலம் இங்கே வந்துடுறீங்களோ? என்னம்மா இருக்குது இந்த இடத்த பார்க்க? நான் இந்த கணக்கு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். அந்த இடம் இன்றைக்கு உங்களுக்கு பார்க்குற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கோம். இது வந்து இந்த புயலால் வந்து சேதாமுட்டு இருக்குது. அப்படி இல்லாட்டி இது வந்து நல்ல வட்ட ரவுண்டா வடிவாக இருந்தால் திருப்பி புனரமைப்பு என்னோட தெரியாது. அப்போ அதில் போக ஒரு அந்த மாதா கும்பிட்டு அதில் கொஞ்சம் நிற்க ஆசையாக இருக்கும். போய் பாருங்க அதில் எப்படி இருக்குன்னு சொல்லி. நீங்கள் அது சம்மந்தம் கொஞ்சம் சொல்லிடலாம் உங்களுக்கு. அப்படியே மாசிமரம் கரையார் விட்டு உழைப்பாங்க. அது என்னதுக்காண்டு இப்போ எல்லா காலத்துலேயும் வந்து முரல் மீன் பிடிபடும். ஆனால் இந்த மாசி மாதத்தில் வர மாதங்களில் மட்டும்தான் அந்த மீன் வந்து ஸ்பெஷலாக இருக்குது. அது என்னதுக்காக? அது வந்து டேஸ்ட்டு விட மாதிரி கொடுப்பு மாசிமரம் கொடுப்பு வச்சு. அது வந்து டேஸ்டாக இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட நாளில் பிடிவோட மீன் அதுக்கு பிறகு அந்த மீன் அப்படி வராது. அது வந்து அந்த சீசனுக்கு தான் அந்த கடைக்கு வர மீன். சீசனுக்கு இப்போ எங்கே போட்டு வந்தீங்களா? இப்போ தூண்டில் போட்டு பிடிபட்டுருக்கா மீன்? என்ன மீன்கள் இருக்கு? பாறை மீன், மற்றது கழுத்து மீன், பாறை மீன், குளவி மீன் எல்லாமே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளறுகள்லாம் பிடிபட்டுருக்குது. அவள் காலையில் கடலுக்கு போயிட்டு களைச்சி போய் வந்து நிற்கிறேம்மா. இப்போ முரல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆக்கள் வந்து கொண்டு இருக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இப்போ எல்லா இடம் வந்து ஆக்களாக தான் நிற்கினோம். எல்லா இடம் ஆக்களை அரிக்கணும் முரல் பண்ணுறதுக்கு. என்ன மிகவும் டேஸ்டான மீன் இடத்தால் இதில் பாருங்க ரெண்டு லைட்டு மாதிரி தெரியுது. இது வந்து போட் இப்போ கடலுக்கு அடிக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இது வந்து ஐயாண்ட 4 தலைமுறை வீடாம், முருகக்கல் வீடாம். இங்கே பாருங்க போட் வந்துட்டு எல்லாரும் வந்து போய் நம்ம வந்து மீனை வேண்டுறதுக்கு முதலாவது போட் வந்துட்டு பார்ப்போம். இங்கே பாருங்க எப்படி ஆக்கள் போய் நம்ம போட் வந்ததான் தாமதம் முழு பேரும் போயினம் வேண்டுறதுக்கு. எல்லாரும் பாருங்க பேக்கிலோட நிற்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. என்ன மீன் வேண்டாவோ? மீன் வேண்டுறதுக்கோ? அப்போ பார்க்க பாப்போம் அந்த மீன் வேண்டாரா பார்க்க போறாரு. இங்கே பாருங்க எல்லாரும் வந்து போட்டி போட்டு நிற்கிறோம் மீன் பண்ணுறதுக்கு. ஒரு முரல் முரல் இங்கே கொடுக்குறதுக்கு இந்த மாசி முரல்னே அந்த ஆளிகளுக்கு கிடக்குற ஆளியன்னா அந்த ஆழ்கடல்களில் கிடந்து அந்த சீசனுக்கு அந்த மாசி ஒன்றுனா அந்த முரல் கரை ஒதுங்கி அந்த முட்டை விட வாரது. அந்த முரல் முட்டை விட்டா இங்கே இந்த பருத்துறை கட்டக்காடு விதிலக்கணி இந்த சைட்டு இங்கால 70 9 சைட்லாம் அந்த முரல் வந்து கிடக்குறது. கிடந்து அது அந்த தாளையில் கிடந்து முட்டை விட்டு குஞ்சு பொறிக்கணும்னா இப்போ அந்த சித்திரை வைகாசிக்கு காற்று மாறுங்கோன்னா இப்போ வாடை தானே, வாடகை தான் இந்த முரல் வாரது. இப்போ அந்த சோளம் வந்தோன்னா அந்த முரல் இழுபட்டு அப்படி அந்த ஆளிகளுக்கு போயிடும். ஆளிகளுக்கு போனால் அந்த சீசனுக்கு தான் இந்த முரல் மாசி என்னோன்னா அந்த முரல் வந்து அது ஒரு சுவையான முரல். எல்லா இடத்துலையும் இருந்து அந்த முரலை சாப்பிட்றதுக்கு சொதி வச்சு சாப்பிட்றதுக்கு எல்லா இடத்துலையும் இருந்து அந்த முரலை தேடி வருவாங்க வேண்டி சாப்பிட்றதுக்கு. எவ்வளோ காசு கொடுத்தாலும் பரவாயில்லன்னு கூட வேண்டி சாப்பிட்றதுக்கு எல்லா இடம் இருந்து வருவாங்க. இப்போ ஒரு முறை எவ்வளோ போகுது? ஒரு முறை சாதாரணமாக இப்போ என்னென்னா காற்று இந்த முறை தாளமுக்கம் அதுகள் கூடத்தானே, அதால் காற்றுகளால் முரல் இன்னும் எங்களுக்கு இங்கே மாதலை நெருக்கித்தான் அந்த முரல் இறங்கி வந்து நாங்கள் கிட்டடியாக தான் அடிக்கிருந்தாங்க. இப்போ இந்த முரல் கேகேஸு பலாலி நோக்கி போய் தான் அத்தாங்கல் அடிக்க கொண்டு வர நிலைமை எங்களுக்கு இப்போ இருக்குது.
ஆனா ஒரு முறை நீங்க சொல்றீங்க அதாவது வெத்திலக்கேணி தாளையடியிலிருந்து இந்த முரல் வந்து முட்டை போடுது ஆனா அங்கெல்லாம் இல்லாத மீன் வந்து இங்க மட்டும் மீன் வருது இந்த மாதல் மட்டும் இல்ல முரல் அங்கால இருக்கு. அந்த மெயினான இடம் அந்த காலத்துல இருந்து எங்கட மாமாக்கள் தாத்தாக்கட காலத்துல இருந்து அந்த முரல் சீசனுக்கு வந்து அந்த பிரபலமான இடம்ன்றா அந்த மாதெல்லாம் அந்த முரல் விற்பனைக்கு எங்க இருந்தாலும் அந்த சந்தை உடனே கேள்விப்படும் மாதவில்லை அந்த முரல் வருதுன்னு சனமா மாதவில்லான்னு அந்த சனத்துக்கெல்லாம் தெரியும் தானே வேண்டின சனங்களுக்கு எங்கெங்க அந்த மாதல் முரல் வருது எங்கே போய் வேண்டலாம்னோன்னா அந்த மாதலுக்கு வந்துதான் அந்த முரலை சனங்கள் வேணிட்டு போகிறோம். ஆனால் இதில் பார்த்தா தெரியும் அந்த போட்டி போட்டு அந்த ஏலம்மாய் கேட்டு வேண்டதை வந்து பார்க்கக்கூடியா இருக்கும். அதுக்கொன்ற கட்டுப்பாட்டு விலையில் தான் வச்சுக்கணும் இல்லாட்டி இல்லை இப்போ என்னண்டா இப்போ முரல்கள் இப்போ கூடுதலாக சில பேர் 300-400 முரல் மடிப்பாங்க. அதுக்கு எப்படி ஒரு 10 போட்டு வரைக்கும் முரல் கூடுதல் ஆக்குறா ஆக்கள் நின்றா அந்த ஆக்கள் எப்படி முரல் கணக்கு கிடக்குதானே போட்டு மலிவாகுன்றது நிற்பாங்க. அந்த இந்த இப்பத்திய நேரத்தில் அந்த காற்று நிற்கிற நேரத்தில் ஒரு போட்டுக்கு 50-40 வரைக்கும் கனசனை நிற்க அந்த முரல் விலையாக கூடி தான் விற்பாங்க. ஏன்னா எங்களுக்கு மண்ணெண்ணெய் சும்மா சாதாரணமாக இப்போ அந்த இடத்துக்கு போனால் 25 லிட்டர் மண்ணெண்ணெய் போனால் 6,000-5,000 கிட்ட மண்ணெண்ணெய்க்கு வேணும். சிலவோட மண்ணெண்ணெய்க்கும் இல்லாமல் சில பேர் காற்று காரணத்தால் முரல் இல்லாட்டி திரும்பியும் வருவாங்க. 20 பிடிபாடு முரல் அது இந்த 20 பிடிவரும். அந்த முரல் 20 போட்டோன்னா அந்த மேலால திரியும். மேலால திரிஞ்சு அதுக்குண்டு ஒரு அத்தாங்கு நாங்கள் செய்து வச்சு தலையில் இது கண்டு பண்ணி அந்த அத்தாங்கில் கூலி எடுக்கிறோம். எடுத்து 5-6 முரல்னா அந்த அத்தாங்குக்கு சேர்த்துட்டு அப்படியே போடுக்க கொட்டி போட்டு தான் அடிப்போம். அந்த கனதி அந்த அத்தாங்கு 10-20 முரல்னு வச்சுருந்தா எங்களுக்கு வெயிட்டாக இருக்கும் வச்சு அடிக்கலாம். இது வந்து மேலால வந்து கொண்டு இருக்கும். அப்படி இதை பகலில் அந்த முரல் நரணி இருக்க போயிடும். அந்த இரவில் பொழுதுபட்ட டைமில் அந்த மீதல் ஒழும்பு அப்படி மேலால் திரிஞ்சோன்னா எங்களுக்கு லைட் அடிக்கணும். அந்த முரல் நிற்கிறது அப்படி அத்தாங்கள் தேடி அடிக்கும். அப்போ எத்தனை பேர் ஒரு போட்டில் போவீங்க? 2 பேர் தான் போவாங்க. சில பேர் அந்த விளையாட்டு தன்மையில் அந்த போகிறதுக்காக பார்க்குறதுக்காக 3 பேர் 4 பேரும் போவாங்க. அது 2 பேராக நின்று அடிக்கலாம். ஒரு ஆள் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துக்கொண்டு நிற்கணும். ஒரு ஆள் முன்னுக்கு நின்று அடிக்கணும் நிற்பாங்க. அப்போ நீங்கள் போகலையே வேண்டிய தொழிலுக்கு? எங்கள் பொடியங்கள் போயிட்டான். அப்போ அது நிற்கிறீங்க வாரத்துக்கு? மகன் போயிட்டான் பார்த்து நிற்கிறோம். சரி பாப்போம் இன்றைக்கு என்ன வேலை போகுது அந்த முரல்ல. சரி நன்றி அண்ணா. நன்றி. ஓகே நன்றி. இன்னொரு போட் வருது அந்த போட்டுக்கு வேண்டது போய் கொண்டிருக்கிறோம். முரல் வேண்ட வந்தீங்களா? என்னம்மா முரல் விலையல் ஓகேயோ? அப்போ உங்களுக்கு கிடைக்கல அவ்வளோதான் போட்டி. இங்கே பாருங்க அந்த போட்டை ஆக்கள் போல வேறு சூழ்ந்து நிற்கிறோம் மீன் வேண்டுறதுக்கு. நீங்க எந்த இடத்துல இருந்து வந்திருக்கீங்க? அராலிலிருந்து வந்திருக்கீங்க. எத்தனை மணில இது காவல் காத்து கொண்டிருக்கிறீங்க மீன் வேண்ட? 6 அப்படி வந்துட்டோம். சரி மீனை வேணுங்க பார்ப்போம். எல்லாரும் வந்து சந்தோஷமா மீனல் வேண்டி கண்டிக்கிறேன் பார்ப்போம். போட்ல இருந்து ரக்கினா 300 ரூபா ஒரு மினிச்சு பாருங்க. ஒரு 40 முரல் அப்படிதான் வந்திருக்கும் போல இருக்கு. இவங்க அடுத்த போட் ஒன்று வருது பார்ப்போம் அவங்களுக்கு எத்தனை முரல் வந்திருக்குன்னு சொல்லி. ஆனால் அலையும் வந்து அதிகமாக இருக்குது. ஐயா 300 250 அமரல் இவற்றை 50 ரூபா மலிவாக இருக்குது. இருநூற்றம்பது வேணுங்க 250 250 அமரல் வேணுங்க. இவ்வளோ நேரம் போய் மினக்கட்டையில எல்லாம் போயிட்டு பார்ப்போம்.
இது அந்த மாசி மாதத்தில் வந்து இந்த ஆழ்கடல் அங்கால கிழக்கு அங்கால பருத்துறை அங்கால பக்கம் வாளிக்கடலில் இருந்து ஒரு இந்த மாதங்களில் அந்த முரல் இறங்கி வாரது. ஐயாக்கு என்ன பேர்? லட்சுமிகாந்தன். ஐயாக்கு எத்தனை வயது இப்போ? 76. நீங்கள் பிறந்த எல்லா மாதம் இல்லானோ? இந்த இதுதான் வீடு. அதெல்லாம் இதுதான் வீடு. இதெல்லாம் பிறந்து வளர்ந்து இருக்கிறேன். ஒரு 50 வருஷம் தொழில் இதெல்லாம் இப்போ இந்த விபத்தின் அதால் என்னால் முடியாது. அப்போ உங்களுக்கு அறிஞ்ச காலத்தில் எந்த ஆண்டுலேருந்து இந்த முரல்? அது வந்து எங்கண்ட அப்பாவின் காலங்களில் இருந்து அந்த முரல் சீசன் வரும். முந்தி வந்து விலையில் பிடிக்கிறது. விலை வந்து கெட்ட விலையாண்டு இந்த கெட்டை அடித்து ஒரு பாக விலை தான் அதெல்லாம் வச்சு பிடிக்கிறது. அந்த முரல் கொண்டு இப்போ என்ஜின்களில் போயினா இப்போ முரல் கட்டுமரத்தில் போடும். கட்டுமரத்தில் போய் அந்த முறை விலையை படுத்து பிடிச்சி கொண்டு வந்து அண்ணா எவ்வளோ நேரத்தில் வரலாம் அங்கேருந்து இங்கே கட்டுமரத்தில் போய்க்க? இதில் பக்கத்தில் கரையோரத்தில் பிடிக்கிறது கிட்ட போனால் எவ்வளோ நேரத்தில் வருவீங்க? 100 மீட்டர் அதோளுக்கு 100 மீட்டர் 150 மீட்டருக்கு நண்டு பிடி வர்றோம். அது வேண்டு அப்படியே பிடிச்சி பேண்டு வந்த ஒரு சூட விலையன்று இருக்குது. அந்த விலையில் பேண்டு பிடிக்கிறது வாங்கினவை எஞ்சில்லவே மரத்தில் கட்டு மரத்தில் பேண்டு போட்டுகள் வந்த உடனே போட்டுகளில் கொண்டே விலையில் போட்டு பிடிச்சது. நீங்கள் ஆரம்பத்தில் என்னத்தில் பிடிச்சிங்க? நாங்கள் பிடிச்ச எல்லாம் இதில் விலையில் இல்லை கட்டுமரத்தில் போய் பிடிச்சிங்களா? கட்டுமரத்தில் பிடிச்சேன். கட்டுமரத்தில் வலிச்சு போகிறது எங்களுடைய அப்பாவோட போகிற அப்பாவுடைய அப்பா தமையனா பெரியப்பாவோட போடுறேன். பெரியப்பாவோட போய் வலிச்சு துடுப்பால் வலிச்சு போய் பிடிக்கிறோம். அப்போ எத்தனை பேர் போகிறீங்க கட்டுமரத்தில்? 2 பேர். 2 பேர் போகிறோம். 2 பேர் ஒரு ஆள். ஐயா அந்த காலத்தில் நீங்கள் பிடிச்சி என்ன விலை கொடுத்துருக்குறீங்க? அந்த காலத்தில் 2 சம் 3 சம் ஒரு முரல் 3 சம் 4 சம் 5. இப்போ என்ன விலைக்கு? இப்போ 300 ரூபா. நேற்றைக்கு 300 ஒரு முரல். 4ஆம் நாள் நான் முந்தின நாள் 4ஆம் நாள் 500 ரூபாக்குள்ளே போடும் ஒரு முரல். அது என்னென்னு ஃபேமஸ் ஆகின இந்த முரலுக்குரிய மரியாதை எப்படி வந்தது? அது வந்து இந்த வேறு இடங்கள்ல அப்படி குடிவடையில் இந்த மாதங்களில் மட்டும் அந்த விலையில் பிடிச்சி அந்த 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 இது வந்து தொடர்ச்சியாகவே பேண்டு கட்டுமரம் பெரிய என்ஜினில் போய் பிடிச்சி பேண்டு போட்டுகளில் போய் பிடிச்சி அப்படி இப்போ என்னென்னா ஒரு வளையம் கட்டி அட்டாங்கரும் மடி மாதிரி கட்டி அதில் வந்து இந்த மடியிலேருந்து முன்னுக்கு போட்டுலேருந்து ஒரு ஆள் என்ஜினை பிடிச்சி கொண்டிருக்க ஸ்லோவாக ஓடிக்கொண்டிருக்க இந்த முறையில் கலைச்சி தான் அடிக்கவும். முரல் லைட்டு கெட் லைட்டில் போட்ட உடனே முரல் வெளிச்சத்துக்கு பிடிக்கும். வெளிச்சத்துக்கு அந்த முரல்கள் தெரிக்கும். அப்போ அந்த முரலை கலைச்சி அத்தாங்காலே அள்ளி போட்டுக்க போடும். ஆனால் அப்படி இந்த ஆக்களுக்கு கிடைக்காமலும் அந்த ஆக்கள் கிடைக்காம இல்லை போனால் அதே மாதிரி ஒரு சாதாரணமாக 10 வரும். சில 400 500 300 வரும். ஆனால் அதோட வர அந்த பெரிய முரலை வந்து விலைக்கு கொடுக்க மாட்டேன். அது ஒரு பெரிய முரல் வந்து அந்த குழு முரல் இருக்குது. அது வந்து சில வலையில் அந்த அட்டாங்களுக்கு வெளிச்சத்துக்கு வரைக்கும் அதையும் அடித்து பிடிப்பாங்க. மற்றது இந்த ஓடு கயிறு விடுவாங்க முதல் வெள்ளனை போய். இது வந்து பொழுதுபட்ட பிறகு செக்கலுக்கு தான் லைட்டுக்கு தான் அடிக்கிறது. இந்த முரலை வேண்டதுக்கு இந்த இடத்துல இருந்தெல்லாம் இங்கே வரீங்க. நெல்லியடி பருத்துறை குருநகர் எல்லா யாழ்ப்பாணம் இல்லை. இந்த இப்போ வந்து 3 பேர் வந்து போகுது பிள்ளைகள் வேண்டுறது. ஆனால் அதான் புலம்பெயர் தேசத்தில் 2 மாதம் 2.5 மாதம் தான் சீசன். சனம்தான் வந்து வேண்டுதில்லை. வியாபாரி மாதிரி வந்து மேலதிகமாக வியாபாரி மாதிரி வந்து மிஞ்சி இருந்தால் வேண்டுவோம். மிஞ்சி இருந்தாலும் அந்த விலைக்கு தக்க மாதிரி வேண்டுவோம். கடைசி சீசனுகளுக்கு இந்த 2 மாதம் போக வேண்டுன்ற முறையில் பிடிபட்டு வேண்டாம் 40 ரூபா 50 ரூபாக்கும் வந்து. அப்போ இந்த இடம்பெயர்வு காலத்துல எல்லாம் நீங்கள் இப்போ இந்த மாதிரி இந்த மாதத்தில் இருந்த நீங்கள் இல்லாட்டி நாங்கள் வந்து வன்னிக்கு போனாங்க. வன்னிக்கு போய் புதுக்குடிப்பில் போயிருந்தாங்க. இப்போ இந்த எத்தனை ஆண்டு திருப்பி வந்த நீங்கள்? 2002 ஒப்பந்தத்தோட வந்தாங்க. இங்கே வந்திருந்த நீங்கள் அப்போ இங்கே எத்தனை வீடுகள் இருந்தது ஆக்களோட? இங்கே மாதம் இல்லை இங்கே வந்து இருந்த வீடுகள் எல்லாம் அவன் வந்து சில வீடுகள்லாம் உடைச்சி இல்லை எத்தனை பேர் ஆக்கள் குடும்பம் இருந்தது நீங்கள் வரும்போது? குடும்பம் எங்கண்ட குடும்பங்கள் எல்லாம் இருந்தது. அப்போ நீங்கள் வரும்போது இருந்த விழாக்கள் இங்கே? இல்லை ஒருத்தரும் இல்லை. வரும்போது ஒருத்தரும் இல்லை. முதலே இந்தியாவுக்கு போட்டாங்களோ இந்தியாவுக்கு போய் அப்படியே இந்தியாவில் இருக்க தோன்றாங்க. இங்கே இருந்தாக்கள் வன்னிக்கு போகுது. அப்போ நீங்களாம் அப்படியே வந்த நீங்கள் போனது. சில பேர் இங்கே ஊரோடு இருந்தது. அந்த ஆமிக்கு இராணுவ கட்டுப்பாடு கிளாலி இருக்கல்லோ அதுக்குள்ளால வெளியில் போக முடியாமல் திரும்பி வந்தாக்களும் இங்கே இருந்தது. இப்படி அப்போக்கெல்லாம் நீங்கள் இந்த முரல் சீசனுக்கு போகிறீங்க முரல் பிடிக்க? இங்கே கேட்க போய்கொண்டிருந்தது.
பேருந்து இந்த இராணுவ இல்லை நீங்கள் இங்கே வந்த பிற்பாடு வந்த பிறகு அதுக்கு பிறகு எல்லாம் போனதுதான். போய் அதுக்கு பிறகு இந்த சீசனுகளுக்கு போகிறது. இது வந்து மாதம் தொடக்கத்தில் வரும் வந்தால் பங்குனி சித்திரை மட்டும் நிற்கும். வேண்டாது அந்த காட்டு சோளகம் மாறும். இந்த காட்டு மாறும். இப்போ வடக்காட்டு சோளக காட்டு மாற சித்திரை வைகாசிக்கு வேண்டாது போடும். மிச்சங்கள் போகும். அப்படி உங்களால் போகும். சரி ஐயா, பகுதிகளுக்கு போகும். சரி ஐயா, நன்றி. சரி, நன்றி நன்றி. அடுத்த போட் ஒன்று வந்துட்டு ஒவ்வொரு போட்காரருக்கு விலையை சொல்லி நம்ம என்ன விலை போகுதுன்னு சொல்லி என்ன கஷ்டப்பட்டு இந்த அடிக்கிற அலையில் வந்து கஷ்டப்பட்டு போய் தான் தொழில் செய்துட்டு வர்றவர்கள். அப்போ அவைகளுக்கு வந்து கொஞ்சம் லாபம் இருக்கணும். கிடைக்கும் போது தான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு ஐயா மணி நேரம் தான் போயிருக்கிறேன். இப்போ கணக்கம்பரில் எடுக்க போய் விலை பேசி தீர்மானிக்கிறேன். இதில் பாருங்க, சில போட்டுகள் திரும்பி போகுது. அதாவது ஆழ்கடலுக்கு மற்ற வலையல் விடுறதுக்கு போகுது போட்டுகள். சில போட்டுகள் வேறு இடங்களில் கொண்டு நிப்பாட்டுற போட்டுகள் அந்த இடத்துக்கு நிப்பாட்டுறதுக்கு. இப்போ மீன்கள் விற்று கொண்டிருக்க வந்து பார்க்கக்கூடிய இங்கே பாருங்க, 2 போட் வந்து கொண்டு இருக்கு. இதில் ஒரு போட் ஒன்று போகுது பாருங்க. ஆடி கடல் இலைக்கு எப்படி தூக்கி எறியுன்னு பாருங்க அந்த போட்டை. இப்போ இதில் ஒரு போட் ஒன்று கரைக்கு வந்து கொண்டு இருக்குது. பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மீன்களை பிடிச்சு கொண்டு வரணும் பாருங்க. எவ்வளோ போட்டை இழுத்து இந்த கடலில் கஷ்டப்பட்டு தான் மறிக்கணும். இதான அந்த அத்தாங்கு. அங்கே போட்டை எடுத்து அங்கால கொண்டு போயிடும் கொடுக்குறதுக்கு. இதில் எல்லாம் இப்போ முறால் வந்துருக்குது. உயிரோட வந்துருக்கு. முறால் வந்து கீழே போட்டுருக்குங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸ் மீன்கள் வந்துருக்கு. போட்டும் வந்து முட்டுப்படுது. ஏன்னா கடல் அலை வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது. எவ்வளோ கஷ்டப்படி நம்ம பாருங்க தொழிலாளர்கள். இங்கே பாருங்க, அலை வந்து அதிகமாக இருக்குது. அண்ணா வந்து எங்களோட கதைச்சார் கேட்டுப்பா முரல் வேண்டார். மீன் பண்ணியாச்சா அண்ணே? மீன் பண்ணியாச்சா? எத்தனை மீன் பண்ணீங்கள்? 5 மீன் ஒன்றா. 5 மீன் எவ்வளவு? 200 போட்டிருக்கீங்க. கரை நேரமாக நான் வெயிட் பண்ணிக்கணுன்றவர் இப்போ வேண்டி இருக்கிறார். எல்லாம் மீனப்பெருக்கன் செய்து போட்டு தான் இப்போ பிடிபடுது. இப்போ மீனை வந்து வித்து போட்டு பார்த்தீங்கன்னா போட்டை மேலே ஏற்ற போயினா கடன் அலையாக இருக்குது. இதில் லைட் இல்லை, வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் தான் காட்டலாம். எப்படி போட் வலையெல்லாம் தூக்கி எறியுதுண்டு. இங்கே பாருங்க எப்படி போட்டை தூக்கி எறியுதுண்டு. அவ்வளோதுக்கு வந்து காற்று அதிகமாக இருக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இங்கே பாருங்க போட்டு எப்படி தூக்கி அடிக்குதுண்டு. முறால் வந்து ஆட்கள் வேண்டி கொண்டு நிற்கிறேன்.
முரல் இப்போ வேண்டி கொண்டு நிற்கிறோம். 300 இப்போ 200 விழா வந்துருக்குது. குழுமுரல் இன்னும் விலை குறைவாக வேண்டலாம். இதில் மோட்டர் சைக்கிள் லைட் என்னதுன்னு தெரியாமல் இருக்குது. வணக்கம் அண்ணா. அண்ணா என்ன பேர்? நீங்கள் மாதங்களில் எவ்வளோ ஆண்டுகளாக தொழில் செய்கிறீங்க? இந்த மாதங்கள் முரல் சீசனுக்கு மட்டும் எத்தனை மணி நீங்கள் முரல் படிக்க போகிறீங்க? பின்னேரம் ஓ 6:30 போட்டு இப்போ இந்த இங்கே 7:30 வந்துடுவீங்க கரைக்கு. ஆனால் ஒரு காக பார்த்தா ஒரு 50 ஒரு 60 மீன் தான் எல்லாருக்கும் கூட கிடைக்கிறதா இருக்குது. என்னதுக்காண்டி அப்படி தான் மீன் கிடைக்குது இந்த கணக்கா இல்லாமல்? கிடைக்கிற மீனா விட வர வேண்டிய நேரத்துக்கு. ஆனால் இப்போ இன்றைய கொஞ்சம் காத்துட்டு தாக்கம் அதிகமாக இருக்கிறத பார்க்கக்கூடியா இருக்குது. என்னம்மா அப்போ இந்த முரல் கிடைச்சது இந்த அலைக்கு? எங்களுக்கு 80 முரல் கிட்ட வரும். 200 அப்படியே முடிச்சுட்டு போகிறோம். ஆக்கள் போட்டல் வேற போதா இப்போ கொடுத்துருக்கு. 150 தான் போகும். அதனால 200 அப்படி கொடுத்துட்டு போவோம். முதல் வந்த போட்டுகள் 300 கொடுத்தது. நீங்கள் வந்து திடீர்னு கொடுத்த 200 முதலாக வர்றவங்களை அப்படி தான் கொடுப்பாங்க. இதாக தான் கொடுப்பாங்க. என்ன தூரம் இந்த வாராக்கள் வெயிட் பண்ணி நிற்கிறேன்ற காரணத்துக்காக. இனி அப்போ இனி மறுபடி பெரிய தொழிலுக்கு போகிறதோ? இல்லை நாங்கள் இனி இப்படியே சூடாக விளையாட்டு போயிட்டு போய் இது பின்னேரம் திருப்பி முரலுக்கு. திருப்பி முரல். சரி அண்ணா, நன்றி.